ஃபஸ்ட்டு இந்த குருமா பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் அரை மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கசகசா, 4 முந்திரி, கொஞ்சமாக கொத்தமல்லி, காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகாய், நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் 1 கப் பட்டாணியை 6 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது இப்போ ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காயும் அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிச்சிடக்கூடாது, லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை கிராம்பு வகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பழுத்த தக்காளியை கையிலே நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக கையில் மசிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி உருளைக்கிழங்கு அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி. இந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே வேக வச்சது தான். ஸோ ஒரு விசில் விட்டால் போதும். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்தி, பரோட்டா, ஒயிட் ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.